காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவை கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ரத்து செய்தது. மேலும் 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அரசின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 23 மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றத்தின் அரசியல் அமைப்பு அமர்வு 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்தது சரியே என்று தீர்ப்பு வழங்கியது. 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடியின் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமானதாக இருந்த 370வது பிரிவு நீக்கம் என்பதை 3வது முறை பிரதமராவதற்கான 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த 7 ஆண்டுகளில் செனாப் ரயில் பாலம் போன்ற மாபெரும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் முடிக்கப்பட்டு இணைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளன. சாலைகள், சுரங்கப்பாதைகள் மற்றும் மின்சார உற்பத்தி திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் பிற மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் மற்றும் நிறுவனங்கள் காஷ்மீரில் முதலீடு செய்துள்ளதால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. மேலும் வரலாறு காணாத அளவில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை காஷ்மீர் ஈர்த்திருக்கிறது. இதனால் உள்ளூர் கைவினைப் பொருட்கள், ஹோட்டல் தொழில் மற்றும் பிற சிறு வணிகங்கள் புத்துயிர் பெற்றிருக்கின்றன. குறிப்பாக புதிய மருத்துவக் கல்லூரிகள், எய்ம்ஸ் போன்ற உயர் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் கல்விக்காக மாணவர்களும் சிகிச்சைக்காக நோயாளிகளும் பிற மாநிலங்களுக்கு செல்வது குறைந்திருக்கிறது. ஜனநாயக முறைப்படி தேர்தல்கள் நடத்தப்பட்டு உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற நிர்வாகங்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பயங்கரவாத செயல்கள் வெகுவாக குறைந்து அமைதியான சூழல் நிலவுவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. உண்மையில் 370வது சட்டப்பிரிவின் நீக்கம் என்பதன் மிகப்பெரிய சாதனை ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை தக்கவைத்த அரசியல் மற்றும் நிதி சார்ந்த கட்டமைப்பை தகர்த்தெறிந்ததுதான் என்று கட்டுப்பாட்டு கோடு நடிகிலும் உள்ள மிகவும் பதற்றமான பகுதிகளில் இந்திய படைகளுக்கு தலைமை தாங்கிய முன்னாள் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா தெரிவித்திருக்கிறார். முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்றாலும் பயங்கரவாதத்தின் நிதி மற்றும் அரசியல் சார்ந்த பிணைப்பு பெருமளவில் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியிருக்கும் சுக்லா, இன்றும் பாகிஸ்தானின் முக்கிய கொள்கையாகவே பயங்கரவாதம் உள்ளதாக கூறியிருக்கிறார். கடந்த பல ஆண்டுகளாக ராணுவ மற்றும் தூதரக அழுத்தங்கள் இருந்த போதிலும் இந்தியாவுடனான மறைமுக போரை பாகிஸ்தான் நிறுத்துவதாக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கும் சுக்லா, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மறைமுக பயங்கரவாத குழுக்கள் மூலம் காஷ்மீரில் அமைதியின்மையை நீடிக்கச் செய்வதையே பாகிஸ்தான் தனது கொள்கையாக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதனால் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தின் செயல்பாடுகள் குறைந்திருந்தாலும் காஷ்மீரில் பயங்கரவாத அச்சுறுத்தல் இன்னும் மறையவில்லை என்பதையும் சுக்லா சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை விட பாகிஸ்தானின் உண்மையான அரசியல் அதிகாரம் இன்றும் அந்நாட்டு இராணுவத்திடமே இருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் சுக்லா, பாகிஸ்தானின் இராணுவ தலைமை தளபதி அசீம் முனீரின் கையில் இருக்கும் அதிகாரம் இந்தியாவுடனான போட்டிக்கு காஷ்மீரை ஒரு கருவியாக தொடர்ந்து பயன்படுத்தும் என்று தான் நம்புவதாக கூறியுள்ளார். சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறும் சுக்லா, உட்கட்டமைப்பு ராஜதந்திரத்தை விட பலுசிஸ்தான், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் சிந்து என உள்நாட்டில் பெரிய பிரச்சினைகள் பாகிஸ்தானுக்கு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீரில் முழுமையான பாதுகாப்பு நிலைமை உருவாகும் வரை அம்மாநிலத்தில் இராணுவத்தின் இருப்பை எக்காரணம் கொண்டும் உடனடியாக குறைத்துவிட முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒரு சவாலாக அல்லாமல் சிரமப்படுத்தும் சிறிய விஷயமாக எடுத்துக்கொண்டு விக்ஷித் பாரத் இலக்கை நோக்கியே இந்தியா செயல்பட வேண்டும் என்றும், அதே நேரம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான பதிலடி கொடுக்க தயாராக ஆபரேஷன் சிந்தூர் போல இனி எதிர்காலத்தில் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் சிந்தூர் பிளஸ் பதிலடிகள் இருக்கும் என்றும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளில் காஷ்மீரில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைதியும் வளர்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு இந்தியரின் கனவாகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.